விஜயா மாதிரி ஒரு மாமியார் கிடச்சா எல்லா பெண்களுமே கல்யாணம் ஏண்டா மூச்சுங்கிற கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறது பெரிய பாக்கியம்தான். மீனை தானுண்டு தன் வேலையுண்டுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவள் வந்து விஜயா அவள் அரப்பவன் நகை வாங்கி கொடுத்துட்டாங்கிறதுக்காக வந்து நீ ஆடிட்டு இருக்கிறியா? இது எத்தனை நாளைக்கு ஆடுவேன்னு பார்க்கலாம். முத்து வெளியேருந்து செல் எடுத்துகிட்டு ஒடியாரு. அப்படி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாப்படி. அப்பா போட்டா பாருப்பா எப்படி இருக்குதுன்னு. எங்கே கொண்டா பார்க்கலாம், கல்யாணம் போட்டாப்பா அப்படின்னு. கல்யாணம் போட்டால் நல்லா இருக்குதுடா அப்படின்னு சொன்னேன். உடனே ரவி வர்றாப்படி. ரவி பார்த்துட்டே முத்து நல்லா இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறாடி. அவங்க அம்மா என்னங்கிறாடி, இப்போ தான் போட்டா எடுத்துருக்குறாங்களாக்கு அப்படின்னு சொல்ல முத்து, அப்போ இது ஃப்ரேம் போட்டு ஹாலில் மாட்டிடலப்பான்னு முத்து சொல்கிறப்ப அவங்க அம்மா இங்கெல்லாம் மாட்டக்கூடாதுங்கிற. அப்படி ஏன் மாட்டக்கூடாதுன்னு அண்ணாமலை கேட்குறா. அப்படி ஆமாம் மாட்டக்கூடாது அப்படின்னுங்கிறப்ப, அப்பா இப்படி சொன்னதுக்கு பின்னால் நானும் கூட சின்னதாக தான் மாட்டலான்னு நினச்சேன், பெரிய ஃப்ரேமாக போட்டு இங்கே கொண்டு தான் மாட்டுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி நைட் ஆனோடனே அவங்க ரூமில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதையை கண்டு விஜயாவுக்கு பிடிக்காமல் அண்ணாமலைகிட்ட, இது என்ன வீடா இது, ஆள் மாற்றியால் இங்கே சத்தம் போட்டு சிரிச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஏன் உனக்கு பிடிக்கலன்னு நீ பேசாமல் இரு, நீயும் சிரிக்கிறா இருந்தால் இந்த ரூமுக்குள்ள நின்று சிரி அப்படின்னு. நான் என்ன பைத்தியமாக சிரிக்கிறதுக்கு அப்படிங்கிற. அப்படி மனோஜ் ரூமுக்குள்ளே இருந்து சத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா மனோஜ் நல்லா தூக்கத்தில் இட்லி தோசை ஆப்போ ஊத்தாப்போ நல்லா பேசி வளரிட்டு இருக்கிறா. அப்படி இது பார்த்தா ரோகிணிக்கு என்ன இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு எழுப்புறப்போ மனோஜ் பயந்துக்கிறாடி, ஏனும் நம்ம தேவையில்லாத நம்ம சொல்லிட்டு இவன் கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு. அந்த நேரத்தில் மனோஜுக்கு உடனே ஒரு ஐடியா வருது. நான் உன்னை நினச்சிட்டு தான் ஹோட்டலுக்கு போயிருந்தேன்னா இட்லி தோசையெல்லாம் பார்த்து, சரி உனக்கும் கூட மசாலா ரோஸ்ட்டு வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அவள் எனக்காக நீங்கள் வாங்கிட்டு வரேன்னு தெரியுன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து ரோகிணி மசாலா ரோஸ்ட்டு வாங்கிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுருக்கிறா. அப்படி அதை சொல்லலாம், சரி மனோஜை கூப்பிட்டு வரலான்ட்டு அவளை போகிறப்ப மனோஜ் கூப்பிட்டு வெளியே வர்றப்ப முத்து சாப்பிட்டுருக்குறாரு. முத்து சாப்பிட்டுருக்கிற பார்த்துட்டு ரோகிணி என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படி. அந்த நேரத்தில் மீனா வர. அப்படி என்னங்க பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நல்லா இருக்குது மசாலா ரோஸ்ட்டு, நீ எந்த கடையில் வாங்கின அப்படின்னாடி. நான் வாங்கலைங்க, ரோகிணி வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்க, நீங்கள் எப்படியும் சாப்பிட்லாம் அப்படின்னு. அதுக்குள்ளே மனோஜ், ஏன்டா வாங்கி கொண்டு வச்சுருந்தா நீ எவ்வளோ சாப்பிட்றாடா, யார் வாங்கியிருக்கிறாங்க யார் கொண்டு வந்து வச்சான்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா. அப்படி அதுக்கடையில் ரவி வர்றா. அப்படி ஏன்டா நீ கேட்டு சாப்பிட்டுக்கலாம்ல, ஏன்டா வீட்டுக்குள்ளே வச்சு யாரையிடா கேட்குறது அப்படின்னு சொல்கிறா. மனோஜ் அடுத்த நாள் ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிடுறா. அப்படி விஜயாலுமே விஜயாவோட ஃப்ரெண்டுமே அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே மனோஜ், ஐயோ இவங்க எங்கே வந்தாங்கன்னு போய் ஒளியிற. அப்படி மீண்டும் இதை வந்து நாளை தொடரில் பார்ப்போம்.